சிவா, எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருக்கேன்னு. உன் போன் நெட்வொர்க்க வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிவா. சிவா, சிவா, சிவா வெளியே வா. சிவா, சிவா என்னாச்சு? சிவா, 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 யார் இவள்? சிவா என்னாச்சு? சிவா, சிவா, ஐயோ சிவா, என்னாச்சு சிவா உனக்கு? என்னாச்சு? ராக்கெட் செஞ்சிட்டு இருந்தேன். ப்ரோ கூட எங்க தான் இருக்காரு? நீ எப்படி வந்த? ஏன்டா என்ன விட்டுட்டு வந்த? லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்துருவ? ஐயோ, காதலா? தவறு செய்து விட்டேனே. என்ன அங்க கஷ்டப்பட விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்க ஜாலியா இருக்கியா? ஐயோ, ஐயோ என் மகனுக்கு என்ன? அமைதி அமைதி அமைதி. ஜாலியாலாம் ஒண்ணும் இல்ல. நானும் லவ் ஃபெயிலியர் சாவதான் வந்தேன். சரி, சாகணும்னு முடிவு பண்ணிட்டல, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம். ஐயோ, இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. வா, ஃபர்ஸ்ட் நீ குடிச்சிரு, அதுக்கப்புறமா நான் குடி. நாங்கள் உங்களை காப்பாற்றவே வந்தோம். நீங்கெல்லாம் பேயா? நாங்கள் யார் என்பது முக்கியமில்லை. நீங்கள் சாகக்கூடாது, சாகவும் விடமாட்டோம். ஏன் மகனே, நாங்கள் வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படின்னு வாழாம விட்டீங்க. தந்தையே, பொங்கல். அண்ணன் வரட்டும், அமைதியாக இரு. ஜமீன்தார் வந்து விட்டான். என் மகன் வந்து விட்டான். வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் எதற்கு? நான் உங்கள் அடிமை எஜமான். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். என் மகன் எப்படி வருகிறான் பார்த்தாயா? என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தந்தை. தீர்க்காயலோடு 16 பெற்று பெருவாழ் வாழ்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். நலமாக இருக்கின்றாயா? அற்புதமாக இருக்கிறேன் தந்தையே. பட்டணத்திற்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பி வைத்தால் மெலிந்துதான் வருவார்கள் போல இருக்கிறது. மெலிந்து வந்தால் பரவாயில்லை, நலிந்துதான் வரக்கூடாது. வா மகனே. அனைவருக்கும் அண்ணன் தான் முக்கியமா? சுமார், எனக்கும் அவன் தான் முக்கியம். முட்டாப்பைய மகன்களே, பேசாம வாருங்கள். மகனே, உன் கையால் ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்று. எங்கள் எல்லோருக்கும் கடவுள் நீங்கள் தான் தந்தையே. நீங்களே தொடங்கி வைக்கலாமே. நன்றாய் சொன்னாய் மூத்தவனே. இதை பிடிங்கள் என்ன. ஈஸ்வரா நம சிவாய வாழ்க. நாதம் ஜமீன்தார் வாழ்க. ஜமீன்தார் வாழ்க. ஜமீன்தார் வாழ்க. ஜமீன்தார் வாழ்க. ஜமீன்தார் வாழ்க. நல்ல கண்ணு, நன்றாக இருக்கிறாயா? எல்லாருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம். வாங்கிக்கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். வாங்கிக்கொள்ளுமா. என்ன மாமா, உன் மகள் அலமு வயதுக்கு வந்து விட்டாளா? ஐயோ, எதற்கப்ப பதட்டமாக கதவை சாத்துகிறீர்கள்? சத்தம் போடாதேம்மா. அந்த இளைய ஜமீன்தார் வந்து விட்டானாம்மா.
13 வயதிலேயே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான். இப்பொழுதோ மூக்கு முழியுமாக இருக்கும் உன்னை பார்த்தால் என்ன ஆக போகிறதோ அதை நினைத்தால்தான் என் ஈரக்குலையை பற்றி எரிகிறதம்மா. அப்பா, ஓடி ஓடிய நான் ஒன்றும் கோழி குஞ்சல்ல, கொத்தும் பாம்பு. ஐயோ, நான் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டாயா? அவன் தான் மகா மோசமானவன் என்று சொல்றேனே, அதை ஏன் நீ விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நாம் எதற்கப்பா பயப்பட வேண்டும்? அவன்கிட்ட நாம சண்டை போடுறதா? நம்ம ஏலம்மா, அவன் ராசா, புரிஞ்சுக்கம்மா. அவரு ராஷாவா இருந்தா அவரோட அதற்காக பயந்துகிட்டு நம்ம உயிரை விடணுமா? இல்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? அவங்க கிட்ட அதிகாரம் இருந்தா நம்ம கிட்ட நியாயம் இருக்கு. இதற்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்கப்பா. உன்னை ஒரு ஆண் பிள்ளையை போல் வளர்த்து விட்டேன். உன் தாய் தான் தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். பத்திரமாக இருந்து கொள். ம். ஆஹா, ஓஹோ, ஆ ஆ ஆ ம், ம். ஆஹா, பின்னழகின் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்தா பெண்ணே, திரும்ப உன் முன்னழகையும் பார்க்கலாமே. சபாஷ், சரியான போட்டி. இருக்க வேண்டியதெல்லாம் எடுப்பாக இருப்பதால் துடுக்காக வழிமறைத்து போகிறாயோ? ஆணவக்காரி. ஏன் நீங்கள் மட்டும்தான் இந்த வழியில் போக வேண்டுமா? ஆணின் அகந்தையில் பேசுகிறீர்கள். இதற்கெல்லாம் இந்த அளவு பயப்பட மாட்டாள். அட, வாயாடி பெண்ணாக இருக்கிறாயே. இரு இரு, உன் திமிரை அடக்குகிறேன். சிஞ்சிலக்கோ சிலாக்கோ, சிஞ்சிலக்கோ சிலாக்கோ, இந்த வாங்கிக்கோ. ஏய், இருடி, எங்கே ஓடுகிறாய்? ஏய், இருடி, ஆணவக்காரி. ஏய், இரு, திமிரை அடக்காமல் விட மாட்டேன். ஓடாதே, நில். ஏய், வாயாடி பெண்ணே, நில், ஓடாதே. உன்னை பார்க்காமல் வருடங்கள் பல கரைந்தாலும் தினமும் உண்ணும் பருக்கையோடு உன் நினைப்பையும் சேர்த்து விழுங்கிவிட்டு அதை செரிக்கவும் இயலாமல் உன்னை அணைக்கவும் முடியாமல் ஏக்கத்தோடு ஓடோடி வந்த என் மீது இப்படித்தான் கோவப்படுவதா சாந்தா? அலமு. சாந்தாவா? யார் இந்த சாந்தா? அது ஏதோ ஃப்ளோவில் வந்து விட்டது. நீ சொல்ல அலமு. ஐயோ, அலமு, அலமு. சிறு வயதிலிருந்தே உங்களை காதலித்த பாவத்திற்காக இங்கே ஒரு பூமணம் காத்திருக்க ஊருக்கெல்லாம் கோமணம் கொடுத்துவிட்டு தாமதமாக வருவது நியாயமாத்தான்? நியாயம் இல்லைதான். ஐயோ, இந்த அபலைக்கு மன்னிப்பே கிடையாது அலமு. அலமு, அலமு. நான் உன்னை விரும்பவில்லை, உன்மேல் ஆசைப்படவில்லை, நீ அழகாக இருக்கிறாய் என்று நினைக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக. மயக்கி சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாயா? மோசக்காரி. கையை விடு. அலமு, தந்தை, என்னை விடுங்க, என்னை விடுங்க. அலமு, அலமு, தந்தை, என்னை விடுங்க. அலமு, அலமு, என்னை விடுங்க தந்தை. ஏனப்பா, காதலிப்பது தவறா அப்பா? ஆமாம் அம்மா, நம்மை போன்ற ஏழைகளுக்கு காதல் தவறுதான் அம்மா. திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்தித்துக் கொள்வது பெரிய தவறம்மா. தயவுசெய்து மறந்து விடம்மா. எங்களின் இந்த புனிதமான காதல் உங்களுக்கு கண்ணியமாக படவில்லை, அப்படிதானே அப்பா? நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், இன்னும் 50 வருடங்கள் கழித்து ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, மரத்திற்கு மரம், ஏன் செடிக்கு செடி கீழே உட்கார்ந்து காதலை வளர்க்கத்தான் போகிறார்கள் அப்பா. இந்த புனிதமான காதலுக்கு ஒரு தினம் ஒதுக்கி அதை காதலர் தினம் என்று கொண்டாடத்தான் போகிறார்கள் அப்பா. பிற்காலத்தில் தலையும் தளபதியும் காதல் கோட்டை கட்டி காதலுக்கு மரியாதை செய்யத்தான் போகிறார்கள் அப்பா, செய்யத்தான் போகிறார்கள். சிறப்பிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறாயம்மா. ஊர் உலகம் தெரியாமல் உன்னை வளர்த்து விட்டது எனது தவறுதான் அம்மா, எனது தவறுதான். தந்தையே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அலமுவை தான் திருமணம் செய்து கொள்வேன். யாருக்காக நான் வாழ்கிறேனோ அந்த தங்கத்தையே நான் அடித்து விட்டேனே. ஆமாம் அண்ணா, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். தம்பி, அண்ணா, நம் தங்கையின் மகளைத்தான் அவனுக்கு மனம் செய்து வைக்கலாம் என்று இருந்தேன். அவன் பிடிவாதமாக இருக்கிறானே, என்ன செய்வது? அவன் சந்தோஷம்தானே நமக்கு முக்கியம். ஆமாம் ஆமாம். அவன் விரும்பிய பெண்ணே அவனுக்கு மனைவியாகட்டும். நான் இன்றே கிளம்பி தங்கையிடம் சென்று அவளை சமாதானப்படுத்தி விட்டு வருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் நீ திருமண ஏற்பாடுகளை செய்து வை. சரிங்கண்ணா, அப்படியே ஆகட்டும். வாருங்கள், தைரியமாக வாருங்கள். மூத்தவனே, உன்னை இந்த உடையிலும் இந்த சிறை அலங்காரத்திலும் பார்க்கும் பொழுது உன் தாத்தாவை பார்த்தது போல் இருக்கிறது மகனே. உங்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் என்னோட பட்டணத்து கெட்டப்பை மாற்றிக்கொண்டேன் சித்தப்பா. பார்த்தாயா மகனே,
நமக்கு இருக்கும் செல்வம் போதாது என்று உனது தந்தையார் உனக்கு கட்டாய திருமணம் செய்ய தஞ்சாவூர் சீமைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு உன்னுடைய ஆசை முக்கியமானதாக தெரியவில்லை. ஆனால் நான் அப்படி இல்லையப்பா. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால்தான் உன் தந்தை ஸ்தானத்தில் நான் இருந்து உங்கள் கல்யாணத்தை திருட்டுத்தனமாக நடத்த வேண்டியதாகிவிட்டது. நீ எதற்கும் கவலைப்படாது. உன் தந்தை இதற்காக என்னை வந்து கொன்று போட்டாலும் பரவாயில்லை. உனக்காக நான் உயிர் விடவும் தயாராகிவிட்டேன். ஐயோ சித்தப்பா, முதலில் நீங்கள் இருவரும் பூஜை அறைக்கு சென்று இறைவனை வணங்கி வாருங்கள். போங்கள் போங்கள். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சித்தப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். மகனே, நீ தீர்க்க ஆயுசுடன் 100 வருஷங்கள் சந்தோஷமா வாழ வேண்டும். வாருங்கள், வந்து அமருங்கள், அமருங்கள். நான் இதோ வருகிறேன். ஏய் கள்ளி, தேனிலவுக்கு எங்கே செல்லலாம்? சீக்கிரமாக சொல், சித்தப்பா வந்து விடுவார். உங்கள் விருப்பம். ஆ? மூத்தவனே, உங்களை பார்க்கும்போது சாட்சாத் சிவபெருமானையும் பார்வதியையும் பார்த்தது போல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை இனிப்போடு ஆரம்பியுங்கள். இந்த அம்மா சாப்பிடுமா, கூச்சப்படாமல் சாப்பிடுமா. எஜமான், 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 எஜமான் நல்லபடியா வாழணும். கடவுளே, இவங்களை காப்பாத்த தெய்வமே. ரத்தம், ஐயோ ரத்தம், ஐயோ எஜமான், என்ன எஜமான், ஐயோ கடவுளே, தெய்வமே, என்னாச்சு, என்ன செய்ய? எங்க பேய் சார், பொய் சொல்லி உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. இப்பதான் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குல்ல, அவங்க வெளில தான் இருக்காங்க. போய் அவங்களை கொல்லலாம்ல. அவர் தவறே செய்திருந்தாலும் எங்கள் காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தது அவர்தானே. அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா என்கிற பாசம் என்னிடம் இன்னும் இருக்கிறது. தாய் பாசம் கேள்விப்பட்டிருக்கேன், இதுதான் பேய் பாசமா? நல்ல தம்பி, எலியை தான் கொன்றாள்கள், இந்த எலி புழுக்கை ஏன் கொன்றாள்கள்? அதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏ அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கேட்டு என்னாலாம் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் பழி வாங்குறேன். அதெல்லாம் வேண்டாம் மகனே. நீ உதவி செய்வதாக இருந்தால் ஒன்று மட்டும் செய். சாகும் உங்கள் நினைப்பை விட்டு விட்டு சந்தோஷமாக எங்கள் முன் வாழ்ந்து காட்டுங்கள். ஆமாம் நல்ல தம்பி. என்ன செய்கிறான்? ஓகே, பின்புறத்தில் என்ன எழுதுகிறான்? ஐயோ மோசமாக எழுதி விட்டானோ. நெக்ஸ்ட் ரெடி. ஒரு நிமிஷம் ப்ரோ, கண்ணை முடிக்கோங்க ப்ரோ, இது அடல் சொல்லி. ஓகே 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 ஓகே. இப்படி ஒளிந்திருந்து பார்ப்பது தவறு. தவறா? உன் மகன் செய்து கொண்டிருப்பதை விட இது ஒன்றும் தவறில்லை. அவனை பார். அவனை பார், ஒத்த விரலை வைத்துக் கொண்டு சிம்பு போல் சித்து விளையாட்டு விளையாடுகிறான். நீயும் இருக்கிறாய. நமக்கு கல்யாணமாகி 50 வருடங்கள் ஆகிறது. இன்னும் என் சுண்டு விரல் கூட உன்மேல் பட்டதே இல்லை. செத்தும் சேட்டையை பாருங்கள். என்னடா நடக்குது இங்க? யாரோ ஒரு பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்கிறான். தற்கொலை பண்ணிக்க போறேன்னு வந்தவன்
இங்க பிக்னிக் வந்த மாதிரி டூயட் பாடுறான், டூயட். முதல்ல அவனை பிடிச்சு கொல்லுங்கடா, கொல்லுங்க அவனை. போங்க, போங்கடா, போடா. இங்க வா. டேய் அங்க போய் தர்றான். என்னது, என்னாச்சு? ஐயோ மகனே, என்ன விட்டுரு. ஐயோ சித்தப்பா, நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறீர்கள். நிறுத்திக் கொள்ளுங்கள். உன்னை நான் அழுக்காம விட மாட்டேன்டா, அழுக்காம விட மாட்டேன். என்னை யாராலும் அழிக்க முடியாது. என் பையன் சிவாவை ஒரு வாரமா காணும் சார். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். என்ன பேர் சொன்னீங்க? சிவா சார். சிவா. கலியமுத்தி, சிவாங்கிற பேர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குல்ல? ஆமா சார், சிவாங்கிற பையன் சோசிதான பொண்ணை கடத்திட்டு போனதா புகார் இருக்கு சார். என்னது, யோஷிதாவை கடத்திட்டு போயிட்டானா? என்னடா சொல்றாங்க? தெரியலமா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம். ஹலோ, எஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன், சொல்லுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே, நான் இப்போ உடனே வந்துடுறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம், உங்கள் பையன் சிவா கிடச்சிட்டான், வாங்க போகலாம். நரகம் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன வேணும், யாரை கூப்பிடணும்? எனக்குமா ஒரு பேயை கொல்றதுக்கு 4 ரவுடி பேய்கள் எனக்கு வேணும். ஒருத்தர் வந்திருக்காரு, கோடி கணக்குல கொன்னவர். வேணுமா? கோடிக்கணக்கில் கொன்னவரா? யாருங்க அவரு? ஹிட்லர். ஹிட்லரா? வேணாங்க, அந்த ஆளு உலகத்தையே அழிச்சவர், வேண்டாம். இன்னொருத்தர் வந்திருக்காரு, பல லட்சம் பேரை கொன்னவர். பல லட்சம் பேரை கொன்னவரா? யாருங்க இவரு? ஒசாமா பின் லேடன். ஐயோ அப்பா, அந்த ஆள் பேரை கேட்டாலே பயமா இருக்கு, வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் நமக்கு செட் ஆகாது. விரல்லையே வித்த கட்டுறான. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பக்கத்து நாட்டுல ஒருத்தன் கொல்ல பேரை கொண்டுகிட்டு இருக்கான். அவன் வந்த உடனே கூட்டிட்டு போலாம். ஐயோ வேணாங்க. பக்கத்து நாட்டுல அநியாயமா அப்பாவி ஜனங்களை கொன்னவங்க அவன். அவன் பேய் பிசாசை விட மோசமான ஜென்மம். நமக்கு இந்த மாதிரி ஆள்லாம் வேணாங்க. சும்மா 5-6 ரேப்பு, 7-8 கொலை, இந்த மாதிரி லோக்கல் ரவுடி பேய்களை அனுப்புங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. ஆமா, பார்க்க வயசானவரா இருக்கீங்க. வந்ததுல இருந்து என்னையே துரு துருன்னு பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கண்ணா பின்னான்னு கவர்ச்சியா இருக்கீங்களா, அதான் கண்ணு முழி பிதுங்குது. ஓ, என் கஸ்டமர் எல்லாம் ஆம்பளை பேய்ங்க. இப்படி இருந்தாதான் சீக்கிரமா வருவாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி. ஆவியா இருந்தாலும் ஆம்பளை தானே. அண்ணே அண்ணே அண்ணே, எப்பனே வந்தீங்க? என்னென்ன இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்க? ஏன்னா நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இந்த தம்பியை பார்க்கணும்னு நீங்க என்ன அவசரப்பட்டு வந்தீங்க? இனி நமக்கு வசந்த காலம் தான். அலமோ எங்கடா இருக்க?
எம்மா ராதா டாய் நம்பியார் தம்பி உன்னோட ஆட்டத்தை அடக்க வந்திருக்கேன். பாலையா அசோகன் தம்பி நான் ஒன்ன விட மாட்டேன். கொடியவர்கள் எல்லாம் கூடி என் கோட்டைக்குள் வந்திருக்கிறார்கள். இனி ஆட்டம் ஆரம்பிக்கட்டும். எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட தப்பிக்கணும் பெரியப்பா காலில் விழுங்க. என்னடா நடக்குதுங்க? என் மகன் இந்த வீட்டை பத்தி இந்த பேப்பர்ல தப்பு தப்பா போட்டிருக்காங்கடா. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என் மகன் பேர்ல இந்த வீட்டுல ஒரு அநாத ஆசிரமத்தை உருவாக்க போறேன். அதனால என்ன, நல்ல விஷயம் தானே, தாராளமா எழுதலாம். வாங்க உட்கார்ந்தே எழுதுவோம். டேய் பெரியப்பா கைத்தாங்களா பிடிச்சு கொண்டு வாங்க. ஓடாதீங்க, இல்லைங்க, நான் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். பெரியப்பா பத்திரமா உட்கார வை, பத்திரமா உட்கார வை. டேய் என்னடா பண்றீங்க? ஏய் என்னடா பண்றீங்க? விடுடா. டேய் மோசக்காரங்களே விடுடா. சொத்து அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன். நாங்களும் சொத்து இல்லாத அனாதைகள் தான்டா. எங்களுக்கு எழுதுடா. கொண்டாடா பத்திரத்தை கொண்டா. என்ன திமிரு உனக்கு? பேனா 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 கொடு. இந்தா கையெழுத்து போடு. போடுறா கையெழுத்தை. போட மாட்டேன். சிவா, என் தந்தைக்கு ஆபத்து. உடனே போய் அவரை காப்பாற்று. எல்லாம் ஓட்டம் காட்டுறானே. ஐயோ, ஏய் சீக்கிரம் வா. வா வா. கையெழுத்து போடு. அடி வாங்கி சாக போறியா? போடுறா கையெழுத்து. போடு. வயசானவர் போட்டு கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவுத்து விடுங்க. டேய் தற்கொலை பார்ட்டி, நீ வெறும் சயின்டிஸ்ட், நாங்க டெரரிஸ்ட். டேய் புடிச்சு கட்டி போடுங்கடா அவனை. கொண்டு போங்க. டேய் அண்ணே, உன்னதாண்டா விளக்கண்ணே. விடுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒழுங்கு மரியாதையா இதுல நீ கையெழுத்து போடலைன்னா அந்த 2 இளம் சிட்டுக்களை நாங்க கொன்னுடுவோம். அவனை பாத்தியா? உன் பையன் மாதிரியே இல்ல. தம்பி யாருப்பா நீ? உருவத்துல என் மகன் மாதிரியே இருக்க. சார், நான் ஒரு சயின்டிஸ்ட் சார். உங்களை தான் காப்பாற்ற வந்திருக்கேன் நானு. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையேப்பா. உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. எல்லாம் உண்மை எனக்கு தெரியும். சொல்லு சொல்லுடா. பாயசத்துல விஷத்தை கொடுத்து இவர் தான் சார் கொண்டிருக்காரு. இதுதான் சார் நடந்தது. துரோகி. எப்படி இந்த குட்டையன் திருவிளையாடல? உன் பையனை கொன்னது நான் தான் தெரிஞ்ச உடனே உனக்கு ஒரு கொலவெறி வந்திருக்கணுமே. ஒன்னும் பண்ண முடியாது. அன்றைக்கே உன்னை நான் போட்டு தள்ளிருப்பேன். போலீஸ் கேஸ் அலையணுமேனு பார்த்தேன். இப்ப நீ கையெழுத்து போடல, போட்டு தள்ளிடுவேன். ஒன்ன மட்டும் இல்ல, அந்த 2 சிட்டுகளையும் போனம் ஆக்கிடுவேன். தானா வந்து வழக்குள்ள மாட்டிக்கிட்டியா? நான் ஃபைட் பண்ண மாட்டேன். இவன் செத்தாலும் ஹீரோவை செத்த விட மாட்டேங்கிறா. செத்தாலும் ஹீரோ தான். நாம தான் பைசா வாங்கிட்டோம்லப்பா. பைசா வாங்கிட்டோமா? அப்ப ஓகே. ஆஹா சாரி, உங்க சைனா பாஷை எனக்கு புரியல. அவன் எங்க போயிட்டான்னு எனக்கு தெரியல. ஆமாப்பா, நம்ம கிட்டயே அவன் வித்தைய காட்டுறா. அட இங்க தானப்பா இருந்தான். மாயாமா மறைஞ்சிட்டான். அவுத்து விடு. ஏதா கயிறு அவுத்து விடு. எதுக்கு? உன் சேட்டையை நாங்க பாக்குறதுக்கா? சொல்லிடா. உன் இடம் சுத்தி ஓ ஆளுங்க இருந்தாலும் கயிறு அவுக்க பயமா இருக்குல்ல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பயமா? டேய் அவுத்துடுறா. நீ எதையும் அவுக்க வேண்டாம். என்ன நானே அவுத்துட்டேன். எல்லாம் சீக்கிரம் வாங்க. டேய், என்ன பண்ற? ஏய் யாரு நீ? இந்த சோக்கா இருக்கல. ஐயோ போடி போடி. பாருங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ வலிக்குது. ஜோஷிதா, எப்படிமா நீங்க வந்து? உனக்கு என்னமாச்சு? இல்ல சிவா. ஐயோ ஆக்ஷன் பிளாக். அவசரப்பட்டு வந்துட்டோமோ? கையில தண்ட மாட்டாம உள்ள போய்டா பண்ணுங்க. ஓ அவசரத்துக்கு ஏன் முன்னாடி கிடைச்சாவா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாம் புது புது ஆளுங்களா இருக்காங்களே. ஒண்ணுமே புரியல. எங்கமா இருக்காங்க சிவா? அடிங்க நல்லா அடிங்க. நான் இருக்கேன். நீங்க யாரா? டேய், உன்
பையன் பொண்ணை கடத்தி வந்திருக்காட்டா என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சு போச்சா உன்னை விட மாட்டேன் இல்ல இல்ல என்ன யாரா சொல்லி யாரா நீ விடு ஏய் முட்டை போல ஏய் முட்டை போல ஓனாடா என் மேல கூட்டி விட்டா